வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜூலை 6 அலையின் தொடர்பு என்னும் தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள் தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே. இன்று அலையின் தொடர்பு தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் வடிவமைத்த அல்லது நமக்கு கற்றுத்தந்திருக்கிற தத்துவங்களிலே மிக சிறப்பான தத்துவம் அலை தத்துவம் என்று சொல்வேன். அந்த அலை தத்துவத்தை மிக கிறிஸ்பாக நான் இப்படி சொல்வேன்: கிறிஸ்ப், கிளாஷ், ரெஃப்ளெக்ஷன், இன்டராக்ஷன், ஸ்கேட்டரிங், பெனட்ரேஷன் என்பது அக்ரானிமாக கிறிஸ்ப் என்று அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளலாம். அதாவது தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் கோபப்பட்டீர்கள் என்றால் அந்த கோபம் என்பது எப்படி உங்களை முதலில் தாக்கிவிட்டு தான் நீங்கள் யார் மீது கோபப்படுகிறீர்களோ அவர் மீது அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுபோலவே தான் நீங்கள் வாழ்த்து சொன்னாலும் உங்களை முதலில் அது மேன்மைப்படுத்தி விட்டு தான் அது யார் குறித்து வாழ்த்துகிறீர்களோ அவர்களை மேன்மைப்படுத்தும். எனவே இப்பொழுது நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், வாழ்த்துவது சிறந்ததா, மற்றவர் மீது கோபப்படுவது, மற்றவரை சபிப்பது சிறந்ததா என்று. ஏனால் சபிப்பது என்றால் அந்த அலையின் தாக்கம் முதலில் உங்களைத்தான் தாக்கும். அதே போல வாழ்த்துவது என்றாலும் அதனுடைய அலையின் தாக்கம் உங்களைத்தான் முதலில் தாக்கும் என்பதனாலே இந்த அலை தத்துவத்தின்படி இது ஒவ்வொரு நொடியும் நீங்கள் வாழ்த்தும் போது வாழ்த்துகிற நபரின் மீது மோதி ஊடுருவி அவருக்கும் உங்களுக்கும் ஒரு ஊடாடல் நடைபெற்று இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். இந்த உலகத்தை நினைத்து வாழ்த்துவது, சமுதாயத்தை நினைத்து வாழ்த்துவது, சுற்றம் உறவினர்களை வாழ்த்துவது, இன்னும் ஒருபடி மேலே போய் அருள் தந்தையவர்கள் இன்னல் செய்தோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு வர கருணையோடு வாழ்த்துவோம் என்று இந்த வாழ்த்து அலை பற்றி முக்கியத்துவத்தை நமக்கு சொல்கிறார்கள் என்கிற இந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.